இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரை நம்ம டே டு டே ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+N ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நான் ஏற்கனவே சில டேட்டா காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு டேட்டா நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ஃபீல்ட் ஹேஷ் காட்டுது. ஏன் காட்டுதுன்னா, இந்த டேட்டுக்கான ஸ்பேஸ் அதுக்கு இல்லை, அதனால் அது காட்டுது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஏரோ சிம்பிள் வர இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அலைன் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்காக நீங்கள் தனித்தனியாக இந்த நேமுக்கு கேட்டகரிக்கு தனித்தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வச்சு எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் கிளிக் பண்ணேன்னா எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகிடும் வித். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் ஹெட்டிங் இருக்குது. எனக்கு ஹெட்டிங் எது டேட்டா எதுனே தெரியல. ஸோ அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற ஹெட்டிங் நான் போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆர்டர் ஐடி ஃபஸ்ட்டு செல்லை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய கர்சரை. ஸோ இப்படி நீங்கள் மவுஸ்லேயும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எந்த டேட்டா வரைக்கும் உங்களுக்கு எண்டில் இருக்கோ அந்த டேட்டா வரைக்கும் செலக்ட் ஆகிடும். Ctrl+B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போல்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் ஹோல் டேபிளையும் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் Ctrl+Shift ரைட்டு as well as டவுன் ரெண்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் டேட்டா செலக்ட் ஆகிடும். ஸோ டோட்டல் டேட்டாவையும் நீங்கள் போல்டு பண்ணலாம், இல்லை அண்டர்லைன் பண்ணலாம். Ctrl+U போட்டிங்கன்னா அண்டர்லைன் ஆகும், Ctrl+I போட்டிங்கன்னா இட்டாலிக் ஆகும். ஸோ நான் இங்கே போல்டு எடுத்து விட்டுறேன். அகெயின் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லுக்கு போயிடும். Ctrl+End கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு செல்லுக்கு போயிடும். ஸோ கண்ட்ரோல் ஹோம் அண்ட் Ctrl+End. அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நேவிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டவுன் அடிச்சிங்கன்னா கீழே போகும். Ctrl+Right பிடிச்சிங்கன்னா ரைட் சைட் எண்டுக்கு போகும். அகெயின் Ctrl+Up மேலே போகும். அகெயின் Ctrl+Left சைடு போகும். ஸோ எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்லேருந்து Ctrl+Right கொடுக்குறேன். அது டேட்டா இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் யூசேஜ். அகெயின் நம்ம ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி இப்போ போல்டு பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செல்லை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த என்டையர் ரோ நான் இப்போ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரோவே செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி Ctrl+Space பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் காலமே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு செல்லில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த செல்லை நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா மாறிடும். பட்டு டேட்டா மாறாமல் நீங்கள் என்டர் பண்ணணுன்னா F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இடத்துல 8 என்ட்ரிஸ் இருக்குது. அகைன் 9th என்ட்ரி நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் 1009 அடிக்கிறேன். எனக்கு டேட் சேம் டேட் மேலே இருக்கிற சேம் டேட் தான் கீழே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே டேட்டு தான் இப்போ எனக்கு டேட்டா இருக்குது. ஸோ Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க டேட்டா அப்படியே கீழே வந்துடும். அகைன் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க டேட்டா அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். Ctrl+D. ஸோ இந்த இடத்துல சேம் யூனிட் ப்ரைஸ் தான் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் Ctrl+D. இப்போது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம் ரைட் சைடில் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா Ctrl+R. பாருங்கள், இந்த 1800 இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அகைன் பாருங்கள், இப்போது Ctrl+R லெஃப்டில் இருக்கிற டேட்டா இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே இடத்துல வச்சு Ctrl+D கொடுக்குறேன், மேலே இருக்கிற டேட்டா கீழே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எனக்கு டோட்டல் வேணும்னு நினைக்கிறேன். டோட்டல் வேணும்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இந்த இடத்துல சம் போவாங்க, என்டர் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. Alt = என்டர் அடிச்சிங்கன்னா அந்த சம் வந்துடும். பாருங்கள், Alt =. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸலில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.